بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் 4வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பினை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துச்சா? அரபிக் லாங்குவேஜா? அரபிக் லிட்டல்ல அரபிக் லாங்குவேஜ் நடந்துட்டு சார். ஓகே, எல்லாருக்கும் நடந்தா இல்லாட்டி நடக்க வேண்டிய ஆக்கள் இருக்கிறா? நடந்துட்டு, ரைட், நடந்தனா சரி. அப்போ நான் நினைக்கிறேன் இன்றையோட உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் முடியுதுன்னா நடக்கல அண்டு ஃபாத்திமா போட்டிக்கிறீங்க, ரைட். அப்போ நடந்தவங்களோட எக்ஸாம் பேப்பரை திருத்தி தந்தா ஸ்கூல்ல இல்லாட்டி நான் திருத்தலையா? இல்லைண்ணா, ஹைர், ஓகே சரி. அப்படி திருத்தி மார்க்ஸ் எல்லாம் தந்திருந்தா அவட மார்க்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ், ரைட். எத்தனை மார்க்ஸ் எல்லாம் சொல்லலாம். அதே நேரம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷங்களில் உங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கு அது பிரயோசனமாக இருக்கும், ரைட். ஓகே, நீங்கள் ஜாயின் ஆகிக்கிற எல்லாரும் 11ஆம் ஆண்டு தானே ஜாயின் ஆகிக்கிறீங்க? ஓகே, சரியா? கதைக்கோணுமா? அரபு மொழி பாடம் அரபு இலக்கிய பாடம் போல அல்ல, கதைக்கோணும், ரைட். கதைச்சாத்தான் பாடத்தை கொண்டு போகலாம். ஓகே, ரைட். நாங்கள் அரபிக் லாங்குவேஜ் பாடத்தில் ஏற்கனவே சில கட்டுரை தலைப்புகளை நாங்கள் பார்த்தோம். ஒரு ஞாபகமிக்கும் கட்டுரைன்னு சொன்னால் கட்டுரை இல்லை, ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை கீழால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால் 10 வாக்கியம் எழுதுறது. ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால் 10 வாக்கியம் எழுதுற என்ற அடிப்படையில் நாங்கள் சில தலைப்புகளை வகுப்பில் கலந்துரையாடினோம். ஒரு ஞாபகமிக்குதா அது? ஓகே, ஞாபகமிக்குதா? நாங்கள் என்னென்ன தலைப்புகளை கலந்துரையாடினோம் என்பது ஞாபகமிக்குதா? சொல்லுங்க பார்க்க. நாங்கள் என்னென்ன தலைப்புகளை கலந்துரையாடினோம் என்பது உங்களுக்கு ஞாபகமிக்குதான்னு சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? சொல்லாதுமா. நாங்க என்னென்ன தலைப்புகளை கலந்துரையாடினோம் என்றதை சொல்லேலுமா அவளுக்கு? ஆயிலத்தி வேற, மதுரசதி வேற, உம்மி அபி, ஃபில்மசாயி, பலதி, ஹிவாயத்தி. ஹிவாயத்தையும் பார்த்தோமேனா? அப்படியா? ரைட், ஓகே. ஹரியத்தி பார்த்தோமா? நாங்க ஹரியத்தி பார்க்கல. பார்த்தா ஹரியத்தி பார்த்தோம். ஓகே, அதே போல வாலிதி பார்த்தோம். பிஸ்ஸூக், சந்தையில மார்க்கெட்ல, அப்படி ஒரு தலைப்பு பார்த்தா நாங்க. பிஸ்ஸூக்கி, பிஸ்ஸூக் சந்தையில், அப்படி ஒரு தலைப்பு நாங்க பார்த்தோமா? பார்த்த ஞாபகமிக்குதா? பிஸ்ஸூக் இல்லாட்டி இல்லை, அப்படியா? ரைட். யோமுல் ஜும்ஆ பார்த்தோமா? இல்லைடா.
அது பிறகுள்ள தலைப்புகளை நாங்கள் பார்க்கலைக்கும். அல் மக்தபா வாசியசாலை, ஹயவானி அல் அலீஃப் என்னுடைய செல்ல பிராணி, ஹயவானி அல் அலீஃப் கருத்தன்ன என்னுடைய செல்ல பிராணி. அதே போல ஃபில் ஹதீகா தோட்டத்தில், பைத்தி என்னுடைய வீடு. ஓகே, அப்போ இப்படி சில தலைப்புகள் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கு நாசியின் புக்கை படிப்பிப்போம் என்ற கருத்தோடு தான் வந்தேன். என்ன செய்வோம், அந்த தலைப்புகளை பார்ப்போமா இல்லாட்டி நாசியின் புக்கை ஆரம்பிப்போமா? நாசின் புக்கை ஸ்டார்ட் பண்ணாமா சார்? ஓகே, புக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ரைட். நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் இந்த உரையாடல்களை படிச்சிருப்பீங்க, ரைட்? ஆரம்ப பகுதிகள் மிச்சம் கஷ்டமாக இருக்காது. நாங்கள் கொஞ்சம் வேகமாக ஆரம்ப பகுதிகளை கொஞ்சம் பார்ப்போம், ரைட்? ஓகே, வேகமாக போவோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் பார்த்த பிறகு நாங்கள் கொஞ்சம் மது பிறகு இன்ஷா அல்லாஹ் வேகமாக படிப்போம், ரைட்? ஓகே, ரைட். தாருஃப், தாருஃப் என்றா என்ன கருத்து? தாருஃப் என்ன? தாருஃப் அறிமுகம், பரஸ்பர அறிமுகம், ஒருவர் இன்னொருவரை அறிமுகமாகிறது தான் தாருஃப் என்று சொல்றது. நாங்க பரஸ்பர அறிமுகமாகிறத சொல்ற தாருஃப் என்று சொல்றோம். அப்ப இந்த உரையாடல் வந்து இரு நபர்களுக்கு இடையிலானதுன்னா முஹம்மத் உமர் ஆகிய இருவருக்கும் இடையிலான ஒரு ஹிவார். இந்த ஹிவார் மிச்ச லேசான ஒரு ஹிவார், ரைட்? அறிமுகமாகிற ஹிவார். ஓகே, வாசிங்க பார்க்க. முஹம்மத் வாசிங்க. யாரு முஹம்மதாக இருந்து வாசிக்க போறது? முஹம்மத். என்ன, நானே வாசித்து நானே மொழிபெயர்க்க வாப்ப? நானே வாசிச்சு நானே மொழிபெயர்க்கவா இல்லாட்டி நீங்க மொழிபெயர்க்கிறீங்களா இல்லாட்டி வாசிக்கிறா? வாசிக்கவா? வாசிங்க. محمد صباح الخير يا عمر. عمر صباح النور يا محمد. محمد هل تعرف هذا التلميذ؟ عمر نعم أعرفه، هذا أحمد. محمد هل هو تلميذ جديد؟ عمر نعم هو تلميذ جديد. محمد متى جاء إلى المدرسة؟ عمر جاء إلى المدرسة قبل شهر. محمد هل يلعب كرة القدم؟ عمر نعم هو لاعب ممتاز. ஓகே, மாஷா அல்லாஹ். ஹைர். அப்ப முஹம்மத் எப்படி கேட்கிறாரு? சபாஹுல் ஹைர் யா உமர். சபாஹுல் ஹைர்னா கருத்து என்ன? சபாஹுல் ஹைர் காலை வந்தனம். சரியா? நாங்க குட் மார்னிங் என்று சொல்றேன், விளங்குனா? குட் மார்னிங், சபாஹுல் ஹைர் யா உமர். உமரே காலை வந்தனங்கள் என்றதான் கருத்து, சபாஹுல் ஹைர். அதுக்கு பதிலளிக்க கொள்ள நாங்கள் இப்போ எங்களுக்கு ஆங்கிலத்தில் யாராவது குட் மார்னிங் சொன்னால் நாங்களும் ரிப்ளை பண்ணுறப்படி குட் மார்னிங் என்று தான் சொல்கிறது. சிங்களத்தில் ஆய் போவன் என்று சொன்னால் நாங்களும் ஆய் போவன் என்று தான் சொல்கிறது. அல்லது வணக்கம் என்று சொன்னால் நாங்கள் வணக்கம் என்று தான் சொல்கிறது. அரபு மொழியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இப்போ உதாரணமாக சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நாங்கள் ரிப்ளை பண்ணுறில்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ரிப்ளை பண்ணுறில்ல. ரிப்ளை பண்ணுற முறை உண்டிக்கு சரியா? வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்கிறேன், ரைட்? அப்போ சபாஹுல் ஹைர் என்று சொன்னால் நாங்கள் ரிப்பீட் சபாஹுல் ஹைர் என்று சொல்கிறது இல்லை. மாற்றமாக நாங்கள் ரிப்ளை பண்ணணும் எப்படி? சபாஹுல் நூர். ஓகே, எல்லாம் அந்த காலை வந்தனங்கள் தான், ஒளிமயமான காலை வந்தனம் என்ற கருத்தில் வரும். அப்போ சபாஹுல் ஹைர் யா உமர், சபாஹுல் நூர் யா முஹம்மத். அப்போ இந்த சபாஹுல் ஹைர் என்பதும் சபாஹுல் நூர் என்பதும் கிரீட்டிங். கிரீட்டிங்ன்றதை விட, அதாவது நாங்கள் ஒருத்தர் சந்திக்கிற டைமில் ஆரம்பமாக பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை சபாஹுல் ஹைர், சபாஹுல் நூர். அதே நேரம் ஈவினிங் டைமாக இருந்தால் நாங்கள் சொல்கிறது மசா உல் ஹைர், மசா உன் நூர் என்று சொல்கிறோம். வழங்கினா மசா உல் ஹைர், மசா உன் நூர். ஓகே, ரைட். இது வந்து நாசியின் புக்கு அல் அரபியத்து நாசியின் புத்தகத்தில் 2வது பக்கம் பாருங்க, ரைட்?
முஹம்மத் கேட்கிற ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத், ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத். விளங்கினா? ஹல் தஅரிஃபு என்றா உங்களுக்கு தெரியுமா, இதுதான் கருத்து. ஹல் தஅரிஃபு உமக்கு தெரியுமா, நீர் அறிவீரா. நேரடியாக மொழிபெயர்த்தால் கருத்துன்னா நீர் அறிவீரா என்பதுதான் நேரடி மொழிபெயர்ப்பு. நாங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும் என்றால் உங்களுக்கு தெரியுமா. டு யூ நவ் ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத், இந்த மாணவரை உமக்கு தெரியுமா. ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத். உமர் என்ன சொல்றாரு? நாம் ஆம், ஆரிஃபுஹு நான் அவனை அறிகிறேன், நான் அவனை அறிகிறேன். ஹாதா அஹ்மத் இவர் அஹ்மத். ஹாதாண்டா உயர்த்தினையிலும் ஹாதாண்டு தான் வரும், அகரிணையிலும் ஹாதாண்டு தான் வரும். உயர்த்திணைக்கு வரக்கொள்ள ஹாதா என்பது இவன் என்று மொழிபெயர்ப்போம், அகரிணையில வரக்கொள்ள இது என்று மொழிபெயர்ப்போம். ஹாதா ஹாதா அஹ்மத் இவர் அஹ்மத். இப்போ முஹம்மது சொல்றாரு ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீத், ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீத், அவர் ஒரு புதிய மாணவரா. தில்மீதுனண்டா மாணவன், ஜதீதுனண்டா கருத்து புதிய. நக்கிரால வந்துக்குதுன்னா நக்கிரால வந்தா ஒரு என்ற கருத்துல வார. அப்ப ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீதுன், தில்மீதுன் ஜதீதுன். ஓகே, அவர் ஒரு புதிய மாணவரா, அவர் ஒரு புதிய மாணவரா. நாம் நாம் என்றா ஆம், நாம் என்ற கருத்து என்ன? ஆம். ஹுவ அவர், தில்மீதுன் ஜதீதுன் ஒரு புதிய மாணவர், ஒரு புதிய மாணவர் அல்லது புதியதொரு மாணவர் என்று சொல்ல மேலும். ரைட், அடுத்த பாருங்க. மத்தா ஜாஅ இலல் மദ്രസ, மத்தாண்டா இப்போதுனா, மத்தா நகரத்தன்னா இப்போது, ஜாஅ வந்தான், இலல் மദ്രസ பாடசாலைக்கு. அப்ப மத்தா ஜாஅ இலல் மദ്രസ அவன் எப்போது பாடசாலைக்கு வந்தான். ஜாஅ இலல் மദ്രസதி கபுல ஷஹ்ரின், ஜாஅ வந்தான், இலல் மദ്രസ பாடசாலைக்கு, கபுல ஷஹ்ரின் ஒரு மாதத்திற்கு முன்னர். கபுல என்ன கருத்து? முன்னர். கபுல என்ன கருத்து? என்ன? முன்னர். ஷஹர் என்றா மாதம். அப்ப ஜாஅ இலல் மദ്രസதி கபுல ஷஹ்ரின் ஒரு மாதத்துக்கு முன்னர் அவன் பாடசாலைக்கு வந்தான். அவளுக்கு தெரியும் முன்னர் என்ற சொல்ல குறிக்கிறதுக்கு ரெண்டு சொல் பயன்படுத்துற இல்லையா. உதாரணமாக அமாம, அமாம என்றாலும் கருத்து முன்னால் என்றதான் கருத்து, முன்னால். ஆனா அமாம என்ற சொல்ல நாங்க இங்க பயன்படுத்துறது இல்லை. யாரு தெரியும் என்ன காரணம்? அமாம என்ற சொல்ல அமாம ஷஹர் என்று சொல்றது இல்லை. காரணம் என்ன? அமாம என்பது ஒரு லர்ஃபு மக்கான், இடத்தை குறிப்பதற்காக பயன்படுத்துகின்ற சொல், இடம். அமாமல் மதரசா, அமாமல் மஸ்ஜித், அமாமல் சூக், அமாமல் பைத், அமாமல் ஹதீகா, அமாமல் மக்தபா, ரைட், அமாமல் காஆ, ஓகே, அமாமல் மத்தார் என்று இடத்தோடு சம்பந்தப்பட்ட சொல் தான் அமாம. இப்ப கபுல என்ற சொல் நேரம், காலம், இதோடு சம்பந்தப்பட்டதுதான் கபுல என்ற சொல். கபுல யௌமின், கபுல சாஅத்தின், கபுல சலாசி சாஅத்தின், கபுல உஸ்பூஇன், கபுல ஆமின், கபுல தகீகத்தின். வழங்கினா? அப்ப ஒரு நிமிடத்துக்கு முன்னர் அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர், ஒரு நாளைக்கு முன்னர், ஒரு வாரத்திற்கு முன்னர், ஒரு மாதத்துக்கு முன்னர், ஒரு வருடத்துக்கு முன்னர் என்று காலத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் வருகின்ற போது நாங்க கபுல என்ன சொல்ல பயன்படுத்துவோம். ரைட், அப்ப ஜாஅ இலல் மദ്രസதி கபுல ஷஹ்ரின் அவன் ஒரு மாதத்துக்கு முன்னர் பாடசாலைக்கு வந்தான். ஓகே, ஷஹர்ட பன்மை என்ன? ஷஹர் அஷ்ஹாருன், அப்படியா? ஒன்று சுஹூர், இன்னொன்று அஷ்ஹுருன். என்ன சொல்? அஷ்ஹுருன். ஓகே, எழுதி கொள்ளுங்கள, அஷ்ஹுருன். சரியா? அடுத்தது சுஹூருன். அடுத்து சொல்ல என்ன? ரெண்டு பன்மை சொல் இருக்குது, ஒன்று அஷ்ஹூர், அடுத்தது சுஹூர். சுஹூர சுஹூர், சுஹூர் என்று எழுதணும். சுஹூருன்
அஷ்ஹுருன். ரைட், பாடம் விளங்கினா? லேசான ஒரு பாடம் தானே? ரைட், விளங்கினா எல்லாருக்கும்? ஹிவார் விளங்கினா? ஆம் சார். ஓகே, நாங்க மிச்சம் மலட்டி ஒன்றிக்க தேவையில்ல. ரைட், அடுத்த இன்னும் 2 வரை இருக்குது. ஹல் யல்அபு குரத்தல் கதம். ஹல் யல்அபு அவன் விளையாடுவானா? ஹல் யல்அபு அவன் விளையாடுவானா? குரத்தல் கதம் காற்பந்து. அப்ப அவன் காற்பந்து விளையாடுவானா? லஐப, லஐபன்னா விளையாடினான். லஐப யல்அபு. குரத்தல் கதம் என்றா ஃபுட்பால், காற்பந்து. அப்ப ஹல் யல்அபு குரத்தல் கதம் அவன் கால்பந்து விளையாடுவானா அல்லது விளையாடுகிறானா? விளையாடுவானா அல்லது விளையாடுகிறானா? அப்ப உமர் என்ன சொல்றாரு? நஅம், ஆம். ஹுவ அவன் லாஇபுன் மும்தாஸ். லாஇபன்னா கருத்தன்னா ஒரு வீரன். லாஇபன்னா வீரன். லஐப யல்அபு லாஇப், வீரன். ரைட், மும்தாஸ் அன்னா சிறந்த. அப்ப லாஇபுன் மும்தாஸ் சிறந்ததொரு வீரன். நஅம் ஹுவ லாஇபுன் மும்தாசுன், ஆம் அவன் சிறந்ததொரு வீரன். அவன் சிறந்ததொரு வீரன் என்று வரும். விளங்கினா? ஓகே, ரைட். அப்ப இந்த பாடத்துல சில பயிற்சிகள் இருக்குது. உங்களோட எல்லாருக்கிட்டையும் கையில இந்த புக் இருக்குதா? எல்லார்கிட்டையும்? ஆம் சார். யாருக்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி இல்லைனாலே எல்லார்கிட்டையும் இருக்குதுன்னா, அப்ப நீங்க கட்டாயமாக இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. ரைட், மஸ்முத்தில் மீதில் ஜதீத். ரைட், புதிய மாணவரின் பெயர் என்ன? பூரணமாக விட எழுதி பழகுங்க. இஸ்முத்தில் மீதில் ஜதீத் அஹ்மத். மதா ஜாஅ இலல் மதரஸா. மாதா யல்அபு தில்மீதுல் ஜதீத். சரியா? கேள்வி பார்க்குற நேரம் ரொம்ப லேசமாய் விளங்கினதுக்கு நீங்க விட எழுதி பார்க்கல தான் உங்களோட மிஸ்டேக்குகள் என்ன வருது, எப்படி கரெக்ட் பண்ணி கொள்ளணும்ன்றதெல்லாம் விளங்கும். ரைட், கட்டாயமா செஞ்சு பாருங்க இந்த பயிற்சியை. ரைட், அதே போல மற்ற பயிற்சிகளையும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்பதான் உங்களுக்கு வாக்கியம் அமைக்கிறது லேசாக இருக்கும். எக்ஸாம் பேப்பர்லையும் வாக்கியம் அமைக்கிற ஒரு வினா ஒன்று வருது, அதுக்கு பிரயோசனமாக இருக்கும். ரைட், ஓகே. ரைட், இது ஒரு ஹிவார் ஒன்று தான். சரியா? இப்ப நாங்க பாடத்துல பார்த்தோம், ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத்? நஅம் அஅரிஃபுஹு ஹாதா அஹ்மத். மதா ஜாஅ இலல் மத்ரஸா? ஜாஅ இலல் மத்ரஸத்தி கப்ல ஷஹர். அப்ப நீங்க மாத்த வேண்டிய இடங்கள்ல மாத்தலாம். தில்மீத் தில்மீதா அண்டு வந்திருக்கிற அவட பேரு ஃபாத்திமா. காலம் வந்து உஸ்பு. எப்படி வரும்? முதலாவது ஹல் தஅரிஃபு, சொல்லுங்க பார்க்க. ஹல் தஅரிஃபு, ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா. வெரி குட். ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா. ஏன் நீங்க ஹாதிஹி என்ன சொன்னீங்க? பெண்பால் முஅன்னஸ் என்றபடியால நாங்க ஹாதிஹி என்ன சொல்லத்தான் பயன்படுத்தணும். என்ன? ரைட், ஹாதா என்பது ஆண்பாலுக்குரியது, இஸ்முல் இஷாரா. அதே போல ஹாதிஹி என்பது பெண்பாலுக்குரியது. அப்ப ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா. ரைட், அடுத்தது விட எப்படி வரும்? நஅம் அஅரிஃபுஹா. அஅரிஃபுஹா. அஅரிஃபுஹா என்று வரும். நான் அவளை அறிகிறேன், எனக்கு அவளை தெரியும். அடுத்தது எப்படி வரும்? நஅம் அஅரிஃபுஹா முடியல அந்த இது. ஹாதிஹி ஃபாத்திமா. ஹாதிஹி ஃபாத்திமா. ஹாதிஹி ஃபாத்திமா. அவர் அடுத்த வரியில மதா ஜாஅத் இலல் மதரஸதி. மதா ஜாஅத். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா மதா ஜாஅத் பெண்பால வரும். ஜாஅ வந்தான், ஜாஅத் வந்தாள். அப்ப மதா ஜாஅத் இலல் மதரஸத்தி அவள் எப்போது பாடசாலைக்கு வந்தாள். அவர் அடுத்த வரியில ஜாஅத் இலல் மதரஸதி கபல உஸ்புஇன். ஓகே, வெரி குட். ஜாஅத் இலல் மதரஸதி கபல உஸ்புஇன் என்று வரும். சரியா? அதே மாதிரி அடுத்தது சொல்லுங்க பார்க்க. முதாரிஸ் ஹசன் சனா. ரைட், முதாரிஸ் ஆசான் ஆசிரியர்.
ஹசன் அந்த ஆசிரியருடைய பெயர், சனா என்பது ஒரு வருடம். அப்ப முதலாவது எப்படி வரும்? ஹல் هل تعرف هذا المدرس؟ right. هل تعرف هذا المدرس؟ نعم. نعم أعرفه. هذا حسن. هذا حسن. அடுத்து متى جاء إلى المدرسة؟ ஓகே. جاء إلى المدرسة قبل سنة. قبل سنة. جاء إلى المدرسة قبل سنة என்று வரும். ரைட். அதே மாதிரி சொல்லுங்க, அல் முதாரிஸா ஆசிரியை. ரைட். ஜைனப் யோம். சொல்லுங்க பாக்க, சொல்லுங்க. هل تعرف هذه المدرسة؟ ஓகே. نعم أعرفها. هذه زينب. متى جاءت إلى المدرسة؟ ஓகே. جاءت إلى المدرسة قبل يوم. قبل يوم. வெரி குட். அடுத்த நாலாவது அல் முதாரிப் உஸ்மான் சாஅ. அல் முதாரிப் பண்டா என்ன? பயிற்றுவிப்பாளர். பயிற்றுவிப்பாளர். அல் முதாரிப் பண்டா கருத்து பயிற்றுவிப்பாளர். அப்ப அவருடைய பேர் என்ன? உஸ்மான். சாஅ என்றா கருத்து என்ன? சாஅ மணித்தியாலம். ஒரு மணித்தியாலம். சரி, இப்ப சொல்லுங்க பாக்க, ஹல் தஅரிஃபு ஹல் தஅரிஃபு சொல்லுங்களே. ஹல் தஅரிஃபு ஹாதல் முதர்ரிப். சொல்லுங்க. هل تعرف هذا المدرس؟ نعم أعرفه. هذا عثمان. متى جاء إلى المدرسة؟ جاء إلى المدرسة قبل ساعة. قبل ساعة. جاء إلى المدرسة قبل ساعة. ஓகே, சரி. அடுத்தது பார்ப்போம். ரைட். அடுத்த பாடம் இதை வாசிங்க பாக்க. வாசிங்க பாக்க இந்த பாடத்தை. வாசிங்க மகள், வாசிங்களே. دخل المدير الصف ومعه مدرس جديد. وقف التلاميذ. المدير: السلام عليكم. التلاميذ: وعليكم السلام. المدير: هذا مدرس اللغة العربية الجديد، اسمه حسن، وهو سعودي، جاء من السعودية، وهو مدرس جيد. خرج المدير من الصف وجلس التلاميذ على الكراسي. قال المدرس: اللغة العربية 4 حصص في الأسبوع، وحصة اليوم قراءة. ஓகே, பாருங்க. இதுல தெரியாத சொற்கள் இருக்குதா? தஹலல் முதீரு அஸ்ஸஃப வமஅஹு முதாரிசுன் ஜதீதுன் வகஃபத் தலாமீது. இந்த வரியில எல்லா சொற்களும் தெரியுமா? அல் முதீரு அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தலாமீத் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அல் முதீர் ஹாதா முதாரிசு லுகத்தில் அரபியத்தில் ஜதீத் இஸ்முஹு ஹசன் وهو سعودي جاء من السعودية وهو مدرس جيد. خرج المدير من الصف وجلس التلاميذ على الكراسي. قال المدرس: اللغة العربية 4 حصص في الأسبوع وحصة اليوم قراءة. ரைட். பாருங்க, தஹலல் முதீரு அஸ்ஸஃப. தஹல என்ன கருத்து? என்ன தஹல? நுழைந்தார். அதோட எதிர்ச்சொல் என்ன? எதிர்ச்சொல் ஹரஜ. ஹரஜ என்ன கருத்து? என்னப்பா? வெளியேறினான். இதுல வார இல்லையா அந்த சொல்? இந்த ஹரஜ இருக்குது. தஹலல் முதீரு அஸ்ஸஃப. முதீரண்டா என்ன? அதிபர் என்ற கருத்துல வார இல்லையா? முதீர் அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். இப்ப நீங்க இங்க பார்க்கலாம், வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்றுதான் நாங்க தமிழ்ல மொழிபெயர்ப்போம்.
அப்ப வகுப்பறைக்கு இந்த இக்கு என்று வரக்குள்ள அரபுல நாங்க இதுக்கு என்ன சொல்ல பயன்படுத்துற இக்கு என்ற சொல்லுக்கு إلى இலா. ஓகே, அப்ப நீங்க யாரு சார் இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே. தஹலல் முதீரு இலா சஃபி என்று எழுதினா அது பில, அப்படி எழுதப்படாது. ஓகே, இலா என்ற இப்ப நாங்க மொழிபெயர்க்கொள்ள அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்றுதான் தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன். சரியா? வகுப்பறையே நுழைந்தார் என்று சொல்றீங்களே, வகுப்பறைக்குள் நுழைந்தார். அப்ப நாங்க இக்கு என்று வாரத்தால அரபில இலா என்ற சொல் வரணும் தானே என்று சொல்லி நாங்க இங்க திருத்தம் எல்லாம் செய்ய போகப்படாது, அல்லது நாங்க அப்படி எழுதக்கூடாது. விளங்கினா? அரபு மொழியில சில சொற்கள் இருக்குது, அந்த சொற்கள் வந்தா அந்த இடைச்சொற்கள் வராது. இப்போ உதாரணமாக இந்த இலா என்ற இடைச்சொல், தஹலல் முதீரு அஸ்ஸஃப, அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்றுதான் நாங்கள் மொழிபெயர்ப்போம். உதாரணமாக அதிபர் வாகனத்தில் ஏறினார் என்று வச்சுக்கொள்ளுங்களே. அதிபர் வாகனத்தில் ஏறினார், அப்படித்தான் நாங்க தமிழ்ல சொல்றது, வாகனத்தில் ஏறினார். எப்படி நாங்க சொல்லுவோம் அரபுல? சொல்லுங்க. ஏறினார் வந்து என்ன சொல்? ரகிப. சரியா? ரைட், ஏறினார். ரகிப. யார் ஏறினார்? அல் முதீர். என்ன? முதீர் ஏறினார். வாகனத்தில் என்று வரக்குள்ள நாங்க ஃபிஸ்ஸையாரான்னு சொல்லுவோமா? இல்ல السيارة அஸ்ஸையாரத்தை தான் சொல்லுவோம். சரியா? நீங்க சும்மா லேசா விளங்கி கொண்டா சரியாது. ரைட். அப்ப அரபு மொழியில சில சொற்கள் இருக்குது, அந்த சொற்களை கொண்டு நாங்க சொற்களை வாக்கியத்துல பயன்படுத்துற நேரம் அந்த சில இடைச்சொற்கள் வராது. சரியா? இடைச்சொற்கள் வராமத்தான் வரும். தஹலல் முதீரு வஸ்ஸஃப, ரைட், அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். வமஅஹு முதரிசுன் ஜதீதுன், அவருடன் புதியதொரு ஆசிரியர் இருந்தார். ஓகே, இந்த வாவுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, தெரியுமா? வாவ், வாவ், இந்த வாவ் என்ன வாவுன்னு தெரியுமா? தெரியாடா? நீங்க அந்த ஹாலுடைய சட்டம் அப்படியெல்லாம் படிச்சுக்கிறீங்களா? இல்ல, வாவுல் ஹால். ரைட், ஓகே, தேவையில்ல. நீங்க மேலும் நகரத்திலேயே எடுங்க. ரைட். வமஅஹு முதரிசுன் ஜதீதுன், மேலும் அவருடன் புதியதொரு ஆசிரியர் காணப்பட்டார். மேலும் அவருடன் புதியதொரு ஆசிரியர் காணப்பட்டார். வகஃபத் தலாமீது, ரைட், மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். வகஃப, நின்றார்கள், எழுந்து நின்றார்கள். வகஃபத் தலாமீத். ஓகே, அதான் முடியட்டும். ஓகே.
ரைட், பாருங்க. அப்ப வகஃபத் தலா மீது வந்தா மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். சரியா? நின்றார்கள். ஓகே. தில்மீதுன் தலா மீது. அப்ப அதிபர் வந்து முதிர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜாபத் தலாமீது, மாணவர்கள் பதிலளிச்சாங்க. எப்படி என்றா வலைக்கும் அஸ்ஸலாம். ரைட். அல் முதிர். பாருங்க, ஹாதா முதாரிசுல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீது. அதை மொழிபெயருங்க பார்க்க. ஹாதா முதாரிசுல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீது. மொழிபெயருங்க இந்த வாக்கியத்தை, இந்த பகுதியை. சொல்லுங்க பார்க்க யாராவது. ஹாதா இவர் இவர் ஆ, புதிய அரபு மொழி பாட ஆசிரியர். புதிய அரபு மொழி பாட ஆசிரியரா இல்லாட்டி இப்ப புதிய அரபு மொழி பாடண்டா அரபு மொழி புதுசு நகரத்துல வருமேனா? இவர் இவர் அரபு மொழி அரபு மொழி பாடத்தின் பாடத்தினுடைய புதிய புதிய ஆசிரியர். அரபு மொழி பாடத்துக்கான புதிய ஆசிரியர். அரபு மொழி பாடத்துக்கான புதிய ஆசிரியர். இப்ப நாங்க இதோட மட்டும் நிப்பாட்டி பார்த்தா விளங்கும். ஹாதா முதரிசு லுகத்தில் அரபிய. இவர் அரபு மொழி பாடம் அரபு மொழிக்கான ஆசிரியர். இவர் அரபு மொழிக்கான ஆசிரியர். இந்த ஜதீத் என்பது புதிய. அது எதற்குரிய பண்பு சொல்லன்னா முதரிஸ் என்ற அந்த சொல்லுக்குரிய பண்பு சொல், அதாவது சிபத். ரைட். புதிய ஆசிரியர். அப்ப பாருங்க, ஹாதா முதரிசு லுகத்தில் அரபியத்தியல் ஜதீது என்றா இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். இவர் அரபு மொழி பாடத்திற்கான புதிய ஆசிரியர். ஓகே. இஸ்முஹு ஹசன். அவருடைய பேர் என்ன? ஹசன். இஸ்முஹு ஹசன். வஹுவ சஊதியுன். அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர். ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த யாவை இப்படி பயன்படுத்துறேன் இல்லையா? சஊதியுன், சவுதி நாட்டை சேர்ந்தவர். ஸ்ரீலாங்கியுன், இலங்கை நாட்டை சேர்ந்தவர். ஓகே. குவைத்தியுன், குவைத் நாட்டை சேர்ந்தவர். அப்ப யா நிஸ்பா. ரைட். இந்த யா இப்படி வந்தால் நாங்க இப்ப அவர் சவுதி என்று சொல்றது இல்லை, அவர் சவுதி என்று சொல்றது பொருத்தம் இல்லை. அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர் என்றுதான் சொல்லணும். ரைட். ஜாஅ மினஸ் சவுதியா. அவர் இங்கதான் சவுதியா என்பது தான் என்ன, அந்த நாட்டுடைய பேர். அல் மம்லகத்து அல் அரபியத்து அஸ்ஸஊதியா முழு பெயர். அப்ப இதுல அல் மம்லகத்து அல் அரபியத்து என்ற சொற்களை கூடுதலாக பயன்படுத்துறது இல்ல, அஸ்ஸஊதியா என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறது. அப்ப இதுதான் நாட்டுடைய பெயர். சரியா? அப்ப ஜா மின சவுதியான கருத்து என்ன? அவர் சவுதியிலிருந்து வந்தார். சரியா? சவுதி அரேபியா, சவுதியிலிருந்து வந்தார். வஹுவ முதரிசுன் ஜய்யிதுன். மேலும் அவர் சிறந்ததொரு ஆசிரியர். முதரிசுன் ஆசிரியர். ஜய்யுதுன்னா சிறந்த, நல்ல என்ற அர்த்தத்துல வரும். அப்ப வஹுவ முதரிசுன் ஜய்யிதுன் கருத்து என்ன? அவர் சிறந்ததொரு ஆசிரியர் என்ற அர்த்தத்துல வரும். ஓகே. ஹரஜல் முதீரு மினஸ் ஸஃபி. அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். வெளியேறினார். ஹரஜல் முதீரு மினஸ் ஸஃபி. அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். வஜலசத் தலாமீது அலல் கராசிக்கு. மேலும் மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள். இப்ப அலா அண்ட மீது என்றுதான் நாங்க மொழிபெயர்ப்போம். ஏன்னா மீது அப்படித்தானே, அலான்னா மீது. இப்ப நேரடியாக மொழிபெயர்த்தால் மாணவர்கள் கதிரைகளின் மீது உட்கார்ந்தார்கள், பிரச்சனை இல்லை. ஆனா கதிரைகளில் உட்கார்ந்தார்கள்னாலும் சரி. பின்னடத்துல கதிரைகளில் நாங்க தமிழ்ல சொல்லக்கொள்ள இல் என்ற சொல் தான் வருது இல்லையா? என்ன சொல் வருது? இல். இப்ப இல்ல குறிக்கின் அரபு சொல் என்ன? ஃபி. இல்ல குறிக்கின்ற அரபு சொல் என்ன? ஃபி. நாங்க இந்த இடத்துல ஃபீய சொல்லுவோமா? வஜலச தலாமீது ஃபில் கராசிக்கு என்று சொல்றோமா? அப்படி சொல்றது சரியா? வஜலச தலாமீது ஃபில் கராசிக்கு அப்படி சொல்றது பொருத்தமா?
அப்படி சொல்றது பொருத்தம் இல்லை. விளங்கினா? பொருத்தம் இல்லை. அலான்னு சொல்லத்தான் பயன்படுத்தணும். ரைட். ஜலச தலாமீது அலல் கராசி, மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள் என்று தான் நாங்கள் மொழிபெயர்ப்போம். ஆனா இல்லென்ற சொல்ல வச்சு நாங்க பி என்ற ஹர்ஃபு ஜர்ரா இடை சொல்ல நாங்க போடுறது இல்லை. காலல் முதாரிஸ், ஆசிரியர் சொன்னார், அல் லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, அரபு மொழி பாடம், அரபு மொழி அர்பஉ ஹிஸஸ். ஹிஸஸ் என்றா என்ன? பாட வேலைகள். பாட வேலைகள். வெரி குட். பாட வேலைகள். ரைட். அப்ப அல் லுகத்துல் அரபியத்து, அரபு மொழி, அர்பஉ ஹிஸஸின், 4 பாட வேலைகளை கொண்டதாகும். ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில். அப்ப ஃபுல்லா சொல்றதாக இருந்தால் அல் லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, அரபு மொழி வாரத்தில் 4 பாட வேலைகளை கொண்டதாகும். வஹிஸ்ஸத்துல் யௌமி கிராஅ, ஹிஸ்ஸத்துல் நகர்த்து என்ன? ஹிஸ்ஸாண்டா என்ன? ஹிஸ்ஸா, ஹிஸ்ஸண்டா பாட வேலைகள்னு சொன்னீங்க. அப்ப ஹிஸ்ஸத்துல்ண்டா கருத்து ஒரு பாடம். ஒரு பாட வேலை. அது ஒருமை சொல்லுனா ஹிஸ்ஸஸ் தான் ஒருமை சொல்தான் ஹிஸ்ஸத்துன். இப்ப ஹிஸ்ஸத்துல் யௌம், இன்றைய பாட வேலை, கிராஅ, வாசிப்பாகும். இன்றைய பாட வேலை கிராஅ, வாசிப்பாகும் அண்டிக்குது. அவளுக்கு விளங்கினா? எல்லாருக்கும் பாடம் விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா புள்ள? ஓகே. விளங்கின ஒருத்தர் வந்து கொஞ்சம் மொழிபெயர்த்து காட்டுங்க. யாராவது ஒருத்தர் மொழிபெயர்த்து காட்டுங்க பார்க்க. மொழிபெயர்த்து காட்டுங்களே புள்ள. நான் பேரு சொல்றேன், மொழிபெயர்த்து காட்டுறா. நுஹா, சஜா, பின்த் அஸாம், அஸ்ஃபா, ரைட், அலீசா, அஜிலா. யாராவது? சரி, ஃபாத்திமா மொழிபெயர்த்து காட்டுங்க. دخل المدير الصف. ஆசிரியர் வகுப்பறையினுள் நுழைந்தார். ومعه مدرس جديد. அவருடன் புதிய ஆசிரியரும் இருந்தார். وقف التلاميذ. மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். المدير السلام عليكم. التلاميذ وعليكم السلام. المدير هذا مدرس اللغة العربية الجديد. இவர் அரபு மொழி பாடத்தினுடைய புதிய ஆசிரியர் ஆவார். இஸ்முஹு ஹசன். அவரது பெயர் ஹசன். وهو سعودي. அவர் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்தவர். جاء من السعودية. சவுதி அரேபியாவிலிருந்து வந்தார். وهو مدرس جيد. அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆவார். خرج المدير من الصف. அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். وجلس التلاميذ على الكراسي. மாணவர்கள் கதிரைகளின் மீது அமர்ந்தார்கள். قال المدرس. ஆசிரியர் கூறினார், اللغة العربية, அரபு மொழி, அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, வாரத்திலே 4 பாட வேலைகளாகும். வஹிஸ்ஸத்துல் யௌம், இன்றைய பாட வேலை, கிராஅத்துன், வாசிப்பதாகும். ஓகே. அப்ப சரிதானே? அந்த பாடம் விளங்கினதானே? யாருக்கும் டவுட் இருக்குதா? இல்ல டவுட் இருக்குதா? இல்லை சார். இல்லையா? ரைட். ஓகே. சரி, குயிக்கா விட சொல்லுங்க பார்க்க. தஹலல் முதீரு அல் மஅமல் அல் மக்தப அஸ்ஸஃப். அஸ்ஸஃப். அல் மஅமல் என்ன கருத்து என்ன? அல் மஅமல் ஆய்வுகூடம். சரியா? ஆய்வுகூடம். என்ன? அல் மக்தபா என்ன கருத்து? வாசியசாலை. வாசியசாலை, நூலகம். ரைட். ஹசன் ஜதீதுன், முதரிசத்துன், முதரிசுன், தில்மீதுன். مدرس முதரிசுன். جديد. حسن جاء من السعودية
من الكويت من العراق من السعودية. من السعودية. جلس على الكراسي المدير المدرس التلاميذ. جلس التلاميذ. جلس التلاميذ على الكراسي. மற்ற ரெண்டும் பிள்ளையா? المدير المدرس போட்டா பிள்ளையா? நான் சும்மா கேட்கிறேன், பாடத்தை வச்சு சொல்லாம பாடத்தை வச்சு யோசிக்காம சும்மா வாக்கியமாக நாங்கள் எழுதுறதா இருந்தா அல் முதீர் என்ற சொல் சரிதானே? ஜலசல் முதீரு அலல் கராசிக்கு, ஜலசல் முதரிசு அலல் கராசிக்கு. அது சரியா பிள்ளையா? பிள்ளை. ஏன் பிள்ளை? இந்த கராசிங்கிறது பன்மை. கராசி என்பது பன்மையில வந்திருக்குதுன்னா குருசி என் வந்தாத்தான் சரி. கதிரைகள்ல அதிபர் உட்கார்ந்தார் அப்படி சொல்லலவே, கதிரையில் உட்கார்ந்தார்ன்னு தான் சொல்லலாம். எனவே பன்மையிலே தான் வரணும். ஏன்னா அப்ப ஜலச தலாமீது அலல் கராசிக்கு என்று வரும். ரைட். அல்லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் யௌம் ஃபில் ஷஹர் ஃபில் உஸ்பூ. ஃபில் உஸ்பூஅனா ரைட், ஃபில் உஸ்பூ என்று வரும். ஓகே. அடுத்த இந்த கேள்விக்கான விடைய நீங்களே சுயமாக வீட்டில் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். சில் பைனல் கலிமாத்தில் முலாத்தா, எதிர்கருத்து சொற்களுக்கு இடையே இணைக்குக. ரைட். அல் கலிமாத் அல் முலாத்தான கருத்து எதிர்கருத்து சொற்கள். அப்ப உதாரணமாக தந்திக்கிறாங்க முத்தஅஹிர் முபக்கிர். முத்தஅஹிர்னா கருத்து என்ன? லேட் ஆகுது, தாமதமாகி வருபவனத்தான் நாங்க முத்தஅஹிர் என்று சொல்றோம். அந்த முத்தஅஹிர் நீ லேட்டா வந்திக்கிறாய் என்று சொல்றது. முபக்கிர் என்றா நேர காலத்தோடு வரக்கூடியவனை நாங்க சொல்றது முபக்கிர் என்று சொல்றோம். அப்ப இந்த சொற்களை சொல்லுங்க பார்க்க. இப்ப வகஃப அட எதிர்கருத்து சொல்லணும். கலிமா முலாத்தா என்ன? ஜலச. வகஃப என்ன? நின்றான். ஜலச என்றா உட்கார்ந்தான். தஹல خرج. ரைட். தஆல இذهب. தஆல என்ன கருத்து என்ன? தஆல் வா. தஆல என்ன கருத்து? வா. தஆல வா. இذهب என்றா போ. ரைட். ذهب ஜாஅ. ذهب என்றா போனான். ஜாஅ என்றால் வந்தான். சரியா? ரைட். ஓகே. உங்களோட எக்ஸாம்ல 5 கேள்வி வரும். கோடடிக்கிறதுக்கு 5 கேள்வி வரும்னா எதிர்கருத்து சொற்கள். ரைட். தெரிஞ்சிருந்தா நல்லா. ஓகே. அடுத்த பாருங்க இஸ்தபதி. ரைட். ஹாதா முதரிசுல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீது. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இவர் அரபு மொழி பாடத்திற்கான புதிய ஆசிரியர். அப்ப முதரிசா என்று வந்தால் ஹாதா என்பது எப்படி மாறிக்குது? இஸ்மு இஷாரா ஹாதா ஹாதிஹி என்று மாறிக்குது. ஏன்னா பெண்பால் தானே, முதரிசா என்பது பெண்பால். இப்ப ஹாதிஹி முதரிசத்துல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதத்து. ரைட். என்ன முதரிசா பெண்பாலாக இருக்கிறதால அதோட சிஃபத்தும் பெண்பாலாகத்தான் வரும். அல் ஜதீதா. இவர் அரபு மொழி பாடத்துக்கான புதிய ஆசிரியை என்று வரும். ரைட். அப்ப அதே மாதிரி ஹாதிஹி முதரிசு லுகத்தில் இன்ஜிலிசியத்தி அல் ஜதீதத்து. இவர் ஆங்கில மொழிக்கான புதிய ஆசிரியை. இப்ப ஹாதா ஹாதிஹி இஸ்மு இஷாராவை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, மாத்தி கொள்ள வேணாம். ரைட். இப்ப உஸ்தாதன் சந்திக்கிற இது எப்படி நாங்க மாத்துறோம்? இப்ப இதைத்தான் நீங்க மாத்தணும், ஆங்கில மொழியை வச்சு மாத்தணும். இப்ப உஸ்தாத் என்றால் ஆசிரியர் நீங்க படிச்சிருப்பீங்க சில நேரம், ஒரு பேராசிரியர். ரைட். அப்ப இப்படி நாங்க மாத்துறது எப்படி? ஹாதான்னு வருமா ஹாதிஹின்னு வருமா? ஹாதா. هذا أستاذ اللغة الإنجليزية الجديد. اوكي. هذا أستاذ اللغة الإنجليزية الجديد. ரைட். அடுத்தது சொல்லுங்க. ஃபரன்சியான்னு இருக்குது. ஃபரன்சியா சொல்லுங்க. ஹாதா أستاذ اللغة الفرنسية الجديد. ஓகே. ஹாதா உஸ்தாது அல்லுகத்தில் ஃபரன்சியத்தி அல் ஜதீது. ரைட். அப்ப அல்லுகத்துல் ஃபரன்சியான கருத்து என்ன? பிரெஞ்சு லாங்குவேஜ். பிரெஞ்சு லாங்குவேஜ். ஓகே. பிரான்ஸ் மொழி. ரைட். அடுத்தது உஸ்தாதான் இருக்குது. உஸ்தாதாவை மாத்துங்க பார்க்க.
هذه أستاذة اللغة الفرنسية الجديدة. ஜதீதத்து வந்து வரும் ஏன்னா ஹாதிஹி உஸ்தாதத்துல் லுகத்தில் ஃபரன்சியத்தி அல் ஜதீதத்து வந்து வரும். ரைட். அல் அல்மானியா, என்ன அல்மானியாண்டா? ஜெர்மன். ஜெர்மன் லாங்குவேஜ். அல் லுகத்துல் அல்மானியான கருத்து என்ன? ஜெர்மன் லாங்குவேஜ். சரியா, ஜெர்மன் மொழி. அப்ப எப்படி வரும்? ஹாதிஹி هذه أستاذة اللغة اللغة الألمانية هذه أستاذة اللغة الألمانية الجديدة அண்டு வரும். சரியா, ரைட். ஓகே, அடுத்த காட்டும். ரைட், இதை சொல்லுங்க பார்க்க. அல் மதரசா ஃபி மின் அலா அல் முதாரிஸ், இந்த சொற்களை வச்சு இடைவெளி நிரப்பு கண்டிக்குது. அப்ப முதலாவது வாக்கியம் என்ன? ஜலசத் தலாமீது என்ன வரும்? அலல் கராசிகி இதான் வருமேனா? ஜலசத் தலாமீது அலல் கராசிகி, மாணவர்கள் கதிரைகளின் மீது உட்கார்ந்தார்கள். ரைட். ஜாஅ மினஸ் சஊதியா, இதுக்கு என்ன வரும்? அல் முதாரிசு ஜாஅ மினஸ் சஊதியா. ரைட். தஹலத் பெண்பாலிக்குதா? தஹலத் அஸ்ஸஃப் ரைட். நான் இப்ப ஃபர்ஸ்ட் வாசிக்கோல் எப்படி வாய்ச்ச? அல் மதரசா என்றுதான் வாய்ச்சேன். ஆனா அல் மதரசா என்று சொல்லும் அல் முதாரிசா என்று சொல்லும் ஹரக்கத் இல்லாமல் பார்க்கிற நேரம் ஒரே வடிவத்துல தான் இருக்கும். ஏன்னா அப்ப நாங்க வாக்கியத்தை வாக்கோல்ல தான் விளங்குது. அது மதரசா இல்ல, இது என்ன சொல்? அல் முதாரிசா. அப்ப தஹலத்தில் முதாரிசத்து அஸ்ஸஃப, பாருங்க இங்க இலஸஃப் என்று வரல, அஸ்ஸஃப ஆசிரியை வகுப்பறைக்குள் நுழைந்தார். ரைட். அல் லுகத்துல் அரபிய்யத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ ஹரஜல் முதீரு மினஸ் ஸஃபி. ஹரஜல் முதீரு மினஸ் ஸஃபி, அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். சரியா, ரைட். அதே மாதிரி அடுத்ததையும் சொல்லலுமான்னு பாருங்க. ரைட். எப்படி இருக்குது? முதாரிசத்து அல் ஜதீதத்து அல் அரபிய்யத்தி ஹாதிஹி அல் லுகத்தி. ரைட். ஓகே, நீங்க இதே மண்டா செஞ்சு கொண்டு வாங்க. சரியா, நீங்க அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுற ஒரு வினா ஒன்று வாரு 20 மார்க்ஸுக்கு. சரியா, வினாத்தாள் 2ல அல்லது பகுதி 2ல உங்களுக்கு கேள்வி வாரத்துல பகுதி 2ல சாய்ஸ் இருக்குது. சரியா, ஒன்றோ 10 சொற்களை தருவாங்க அல்லது சொற்றொடர்களாக இருக்கும். அதை வச்சு நீங்க வாக்கியம் அமைக்கணும். 20 மார்க்ஸ், ஒரு வாக்கியத்து 20 மார்க்ஸ். அல்லது ஒழுங்கீனமாக தரப்பட்டிருக்கின்ற 10 வாக்கியங்கள் இருக்கும். இப்படி இந்த மாதிரி 10 வாக்கியங்கள் இருக்குது. அதை நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதுறது 20 மார்க்ஸ். அப்ப இந்த 2ல இருந்து ஏதாவது ஒன்றை நீங்க தெரிவு செய்து எழுதலாம். பொதுவாக இந்த 10 வினாக்கள் இருக்கிறதானே ஒழுங்கின்றி தரப்படக்கூடிய அந்த வாக்கியத்தை சொற்களை ஒழுங்குபடுத்தி நாங்க வாக்கியமா எழுதணும். அது பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்கிற வாக்கியத்தை தான் எடுப்பாங்க. சரியா, சில நேரம் பயிற்சிக்காக தந்திருக்கின்ற அந்த வினாக்கள்ல இருந்து அந்த சொல் எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க படிக்கிற பாடங்கள் இருக்கிற இல்லையா, பந்தியா படிக்கிற பாடங்கள், அதுல இருந்து எடுப்பாங்க. சரியா, அப்ப அதனால இதை நீங்க என்ன செய்யணும்? பயிற்சி எடுக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். சரியா, ரைட். ஓகே, அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இதை செஞ்சுட்டு வாங்க. விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ஓகே, இதுவும் ஒரு பயிற்சி ஒன்றுதான், இலக்கத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னா. அல் லுகத்துல் அரபிய்யத்து ஸலாஸு ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇன்னு நாங்க பாடத்துல பார்த்தோம். அரபு மொழி வாரத்தில் 3 பாட வேளைகளை கொண்டது. அப்ப அர்பா என்று சொல் தந்திக்கிறாங்க. அப்ப உதாரணமாக அல் லுகத்துல் அரபிய்யத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில் அரபு மொழி 4 பாட வேளைகளை கொண்டுள்ளது. அப்ப 5 6 7 8 9 3 4 5 இந்த இலக்கங்கள் அவளுக்கு தெரியும். அப்ப பொருத்தமான முறையில போட்டு பயிற்சி செஞ்சு பாருங்க. நீங்க அல் லுகத்துல் அரபியா என்பதற்கு பதிலாக வேற பாடங்களையும் போடலாம். இப்ப அல் லுகத்துல் இன்ஜிலிசியா 5 ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, வாரத்துல ஆங்கில மொழி 5 பாட வேளைகளை கொண்டது. ரைட். அல் உலூம்
உலூம் என்ற கருத்து என்ன? அல் உலூம் என்ன பாடம்? அல் உலூம் சயின்ஸ், விஞ்ஞான பாடம். அல் உலூம் அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பு அல்லது சித்து ஹிஸஸின் ஃபில் உஸ்புஇ, வாரத்தில் விஞ்ஞானம் 6 பாட வேலைகளை கொண்டது. அப்படி நீங்க அப்படியே யோசிக்கலாம். ரைட், ஓகே, சரி. அடுத்த பாருங்க, அடுத்த பாடம் என்ன? ரைட், அப்ப நீங்க செஞ்சு கொண்டு வர வேண்டிய பயிற்சிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் புத்தகத்திலேயே செய்யுங்க. ரைட், புத்தகம் இல்லாதாக்கள் இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்க. நான் இந்த பிடிஎஃப் உங்களோட குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ரைட், ஓகே. அல் உம்ரா அடுத்த பாடத்தையும் பார்ப்போம். உம்ராண்டா அவங்களுக்கு தெரியும், நாங்க நிறைவேற்றுகின்ற ஒரு சன்மார்க்க கடமை. ரைட், ஹஜ் மாதிரி ஏன்னா உம்ரா. ரைட், அப்ப யூசுஃபுக்கும் இஸ்மாயிலுக்கும் இடையிலான ஒரு ஹிவார் தான் இந்த பாடம். ரைட், வாசிங்க பார்க்க. யூசுப் யாரு? யூசுப் யாரு? யூசுப் ஓகே, வாசிங்க. சார் வாசிங்க யூசுப். வாசிக்கியா? வாசிங்க. من أين أنت قادم؟ من أين أنت قادم. சரி, இஸ்மாயில் யாரப்ப? இஸ்மாயில். சார் நான் வாசிக்கியா? வாசிங்க. أنا قادم من تركيا وأنت؟ ஓகே. أنا قادم من أندونيسيا. وإلى أين أنت مسافر؟ أنا مسافر إلى مكة. وأنت؟ أنا مسافر إلى مكة أيضا. لماذا أنت مسافر إلى مكة؟ أنا مسافر للعمرة. وأنت؟ أنا مسافر للعمرة أيضا. كم يوما ستبقى في مكة؟ سأبقى 10 أيام تقريبا. ஓகே, வெரி குட். ரைட், பாருங்க. وأنت تبقى 8 أيام تقريبا. ஓகே, சரி. خير, ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் خيرا. ரைட், பாருங்க. மின் ஐன அந்த காதிமுன் என்ன கருத்து? மின் ஐன அந்த காதிமுன், நீ எங்கிருந்து வரக்கூடியவன்? நீ எங்கிருந்து வருகிறாய், அவ்வளவுதான். வரக்கூடியவன். ஏன்னா கதிம, கதிம என்ன கருத்து? வந்தான். கதிம ஜா, ஜா என்ன கருத்து? வந்தான் தானே, அதே கருத்து தான் கதிம. இப்ப காதிம் வரக்கூடியவன். மின் ஐன அந்த காதிமுன், நீ எங்கிருந்து வரக்கூடியவன், நீ எங்கிருந்து வரக்கூடியவன் அல்லது வருபவன், எங்கிருந்து வருகிறாய். அப்ப இஸ்மாயில் சொல்றாரு, அன காதிமுன் மின் துருக்கியா, நான் எங்கிருந்து வரேன். துருக்கியான கருத்து என்ன? டர்க்கி, அதாவது துருக்கி. ரைட், ஆனா காதிமுன் மின் துருக்கியா, நான் துருக்கியிலிருந்து வருகிறேன், நான் துருக்கியிலிருந்து வருகிறேன். வஅந்த, நீங்க. இப்ப யூசுப் என்ன சொல்றாரு? ஆனா காதிமுன் மின் அந்தூனீசியா. அந்தூனீசியா எப்படி எழுதிக்கிறோன்னு பாருங்களா. இந்தோனேசியான்னு நாங்க தமிழ்ல சொல்றோம், சரியா? இந்த அரபில் எப்படி எழுதிக்கிறா? அந்தூனீசியா, அந்தூனீசியா, சரியா? அப்ப ஆனா காதிமுன் மின் அந்தூனீசியா கருத்து எப்படி வரும்? சொல்லுங்க. நான் இந்தோனேஷியாவிலிருந்து வரக்கூடியவன். நான் இந்தோனேசியாவிலிருந்து வரக்கூடியவன் அல்லது நான் இந்தோனேசியாவிலிருந்து வருகிறேன் என்று வரும். நான் இந்தோனேசியாவிலிருந்து வருகிறேன் என்று வரும், சரியா? ரைட். அவர் இஸ்மாயில் கேட்கிற வஇலா ஐன அந்த முசாஃபிர், கருத்து என்ன? வஇலா ஐன அந்த முசாஃபிர், நீ எங்கே பயணமாகின்றாய்? நீ எங்கே பயணமாகின்றாய், நீ எங்கே பயணம் செய்கின்றாய். டு வேயா, ஏன்னா இலா ஐன அது தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். எங்குக்கு என்று வரும். ஏன்னா இலா இக்கு, ஐனண்டா எங்கே. அப்ப அது எங்குக்கு என்று சொல்ல கஷ்டம். எங்கேன்னு சொன்னாலே சரி. எங்கே நீ பயணமாகின்றாய், பயணம் செய்கின்றாய், சரியா? முசாஃபிர் என்ன பயணி. ரைட். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் இலா ஐனுக்கு நாங்கள் என்ன சொல்றது? டு வேயா. ரைட்.
இப்போ வைலா ஐன அந்த முசாஃபிர். அப்போ யூசுப் என்ன சொல்றாரு? ஆனா முசாஃபிருன் இலா மக்கா. கருத்து என்ன? ஆனா முசாஃபிருன் இலா மக்கா. சொல்லுங்க. நான் மக்காவிற்கு பயணமாகின்றேன். நான் மக்காவுக்கு பயணம் செய்கின்றேன், அல்லது நான் மக்காவுக்கு பயணமாகின்றேன், அல்லது பயணம் செய்கின்றேன். அந்த அண்டு இஸ்மாயிலை பார்த்து கேட்கிறேன், நீங்க. ரைட். ஆனா முசாஃபிருன் இலா மக்கத்த ஐவன். இது என்ன சொல்ல? ஐவன் இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்? கூட கூட. அந்த நானும் நானும் கூட என்று சொல்றேன். நானும் கூட மக்காவுக்கு பயணம் செய்கின்றேன் என்று வரும். ஏன்னா நானும் கூட அந்த TOO ஆங்கிலத்துல சொல்ற டூ அண்டு. ரைட். அப்ப அன முசாஃபிருன் இலா மக்கத்த ஐவன். நானும் கூட மக்காவுக்கு பயணம் செய்கின்றேன். யூசுப் கேட்கிறாரு, லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா. சொல்லுங்க. லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா. எதற்காக நீ மக்காவிற்கு பிரயாணம் செய்கின்றாய்? வெரி குட். எதற்காக நீ மக்காவுக்கு பயணம் செய்கின்றாய்? சரியா? எதற்காக நீ மக்காவுக்கு பயணம் செய்கின்றாய்? லிமாதா ஏன், எதற்காக? அந்த நீ முசாஃபிர் பயணம் செய்கின்றாய் இலா மக்கா. ஓகே, மக்காவுக்கு. அப்ப இஸ்மாயில் என்ன சொல்றாரு? அன முசாஃபிருன் லில் உம்ரதி வ அந்த. சொல்லுங்க. நான் உம்ரா செய்வதற்காக பிரயாணம் செய்கிறேன். நான் உம்ராவிற்காக பிரயாணம் செய்கின்றேன், பயணிக்கின்றேன். ஆனா முசாஃபிர் நான் பயணிக்கின்றேன் லில் உம்ரா, உம்ராவிற்காக அல்லது உம்ரா செய்வதற்காக. உம்ரா செய்வதற்காக என்றதை விட உம்ராவிற்காகன்னு சொல்றது போதும். ரைட். ஆனா முசாஃபிருல் லில் உம்ரா, நான் உம்ராவிற்காக பயணம் செய்கின்றேன். அந்த நீங்க. இப்போ யூசுப் என்ன சொல்றாரு? அன முசாஃபிருன் லில் உம்ரதி ஐதன். அது எப்படி மொழிபெயர்க்கிற? நானும் கூட உம்ரா செய்வதற்காகத்தான் பிரயாணிக்கிறேன். ரைட். நானும் கூட உம்ராவிற்காக பிரயாணம் செய்கின்றேன். விளங்கினா? நானும் கூட. ரைட். நானும் கூட உம்ராவிற்காக பிரயாணம் செய்கின்றேன். ரைட். கம் யௌமன் சதபுகா ஃபி மக்கா. அது எப்படி மொழிபெயர்க்கிறோம் நாங்க? கம் யௌமன் சதபுகா ஃபி மக்கா. நீங்கள் மக்காவில் எத்தனை நாட்கள் தங்குவீர்கள்? நீங்கள் மக்காவில் எத்தனை நாட்கள் தங்குவீர்கள்? தங்குவீர்கள். ரைட். வெரி குட். கம் யௌமன் எத்தனை நாட்கள். கம் யௌமன் எத்தனை நாட்கள். சதபுகா நீ தங்குவாய். ரைட். அப்ப கம் யௌமன் சதபுகா நீ எத்தனை நாட்கள் தங்குவாய். ஃபி மக்கா மக்காவில். ரைட். அப்ப யூசுப் என்ன சொல்றாரு? சபகா 10 ஐயாமின் தக்ரீபன். என்ன கருத்துல வரும்? சபகா 10 ஐயாமின் தக்ரீபன். கிட்டத்தட்ட நான் 10 நாட்கள் நாட்கள். கிட்டத்தட்ட நான் 10 நாட்கள் தங்குவேன். சபகா நான் தங்குவேன். சரியா? சதபகான்னா நீ தங்குவாய். சபகான கருத்து நான் தங்குவேன். 10 ஐயாமின் 10 நாட்கள். தக்ரீபன் என்ற கருத்து கிட்டத்தட்ட. தக்ரீபன் என்ற கருத்து என்ன? கிட்டத்தட்ட. அப்ப இஸ்மாயில் என்ன சொல்றாரு? வஅன சஅபகா 8 ஐயாமின் தக்ரீபன். அவர் என்ன சொல்றப்ப? நான் கிட்டத்தட்ட 8 நாட்கள் நான் தங்குவேன். கிட்டத்தட்ட 8 நாட்கள் தங்குவேன். சரியா? அப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த பாடத்துல பாடம் லேசு, கஷ்டம் இல்ல. ரைட். இதுல சில சொற்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். உதாரணமாக தக்ரீபன் கிட்டத்தட்ட. ரைட். தக்ரீபன் கருத்து என்ன? கிட்டத்தட்ட. அதே மாதிரி பக்கியா யபுகா அண்டா தங்கினான் என்ற அர்த்தத்திலையும் வார. ரைட். பக்கியா என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் மீக்கிற, மிச்சமாயிக்கிற, மீதமாக இருக்கிறதுக்கும் பக்கியா என்ற சொல் பயன்படுத்துற. சரியா? அப்ப தங்கினார் என்ற சொல்லுக்கும் ரைட் பக்கியா என்ற சொல்ல பயன்படுத்துற. ரைட். அப்ப சதபுகா சஅபுகா நான் தங்குவேன், சதபுகா நீ தங்குவாய் என்று வரும். விளங்கினா? ஓகே. இந்த பாடத்துல ஏதாவது டவுட் இருக்குதா அவளுக்கு? இந்த பாடத்துல டவுட் எதுவும் மீக்கிறா?
ஈக்கிறா பிள்ளைகள் இல்ல இல்லைனா ரைட் இல்ல ஓகே. அப்ப இதுலயும் இந்த பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். மின் ஐன யூசுப் காதிம், மின் ஐன இஸ்மாயில் காதிம், இலா ஐன இஸ்மாயில் முசாஃபிர், இலா ஐன யூசுப் முசாஃபிர், லிமாதா இஸ்மாயில் முசாஃபிர் இலா மக்கா, லிமாதா யூசுப் முசாஃபிர் இலா மக்கா. சரியா? லேசான கேள்விகளை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல இதில் பாருங்க, பாடத்துல வருது எப்படி, லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா. அப்ப பெண்பால மாத்தகொள்ள அந்தி என்று வந்து பெண்பால மாத்தகொள்ள லிமாதா அந்தி முசாஃபிரத்துன் இலா மக்கா, லிமாதா அந்தி முசாஃபிரத்துன் இலா மக்கான்னு வரும். அம்மா மக்கான்னு சொல்ல பதிலாக ரியாத் என்ற சொல் தந்திக்கிறேன். ரைட். அப்ப ஹுவ என்ற சொல் தந்திக்கிறேன் இல்லையா? அப்ப லிமாதா எப்படி வரும்? லிமாதா ஹுவ என்ன, லிமாதா ஹுவ முசாஃபிருன் இலர் ரியாத் அன்று வரும். அவன் ஏன் ரியாதுக்கு பயணம் செய்கின்றான். அப்ப ரியாது பதிலாக காஹிரான் இருக்குது. காஹிரான கருத்து என்ன? காஹிரா கைரோ, கைரோ கைரோ. சரி. பஹியா இஸ்மாயில் மதீனா ஃபாத்திமா மக்கா அந்த இந்த சொற்கள் பிரக்கெட்ல தந்திருக்கிற பிரக்கெட்ல தந்திருக்கின்ற சொற்களை வச்சு நீங்க மாத்தினா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே போல இந்த பயிற்சியும் பாருங்க. அன முசாஃபிர் லில் உம்ரா, அந்த முசாஃபிர் லில் உம்ரா, அந்த முசாஃபிர் லில் ஹஜ். ஓகே. இப்ப அந்தி என்று தந்திருக்கிற. அப்ப அந்தி என்று வந்தா எப்படி வரும்? அந்தி முசாஃபிரத்துன் லில் ஹஜ். முசாஃபிரத்துன் லில் ஹஜ். ஓகே. இப்ப ஹஜ்ஜுக்காக நீ பயணம் செய்கின்றாய். திராசா, திராசான்னா என்ன? என்ன திராசாண்டா? கல்வி பிரயாணம். கல்வி பிரயாணம், கல்வி பிரயாணமா? கல்வி 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 கற்றல், திராசா ஒரு கற்கை நெறி. சரியா? கற்கை. அப்ப அந்தி முசாஃபிரத்துல் திராசா கருத்து என்ன? நீ படிக்கிறதுக்காக பயணிக்கின்றாய். அந்தி முசாஃபிரத்துல் ஹஜ்ஜண்டா நீ ஹஜ் செய்வதற்காக பயணிக்கின்றாய் என்று வர மாதிரி, அந்தி முசாஃபிரத்துல் திராசா நீ படிக்கிறதுக்காக பயணிக்கின்றாய் என்று வரும். பஹுவ அத்தத்ரீப் ஹிய அல் இம்திஹான் அன அல் உம்ரான் நிக்குது. ரைட். அதே மாதிரி ஹிவார், மின் ஐன காதிம், மின் ஐன அந்த காதிம், அன காதிம் மின் பாகிஸ்தான். ரைட். வைலா ஐன அந்த முசாஃபிர், அன முசாஃபிர் இலா மக்கா. அது மாதிரி சொற்கள் தந்திக்கிறோம் இல்லையா? அர்ரியாத், பக்தாத், அஸ்ஸூமால், திமஷ்க், உம்மான், அல் பஹ்ரைன், அஸ்ஸின்கால், அல் மதீனா. அஸ்ஸின்கால் கருத்து என்ன? செனகல். அஸ்ஸின்கால் என்பது என்ன? செனகல். செனகல். சரியா? ரைட். சரி. அப்ப அதே மாதிரி அடுத்த பயிற்சியும் இருக்கு. நீங்க பார்த்தா உங்களுக்கு அதை எழுதி கொள்ளலுமாக இருக்கும். ஓகே. ரைட். இதை கொஞ்சம் பாருங்க. நான் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன், விலங்கலாட்டு கேளுங்க. அஹ்மத் மின் மாலேசியா. மாலேசியான கருத்து என்ன? என்ன மாலேசியாண்டா? மலேசியா. மலேசியா. அப்ப அஹ்மத் மின் மாலேசியான்னா அஹ்மத் மலேசியாவிலிருந்து வரக்கூடியவன், அதான் கருத்து இல்லையா? அல்லது மலேசியாவை சேர்ந்தவன். அஹ்மத் மின் மாலேசியா. இப்ப உதாரணமாக அன மீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றேன். ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நான் சொல்றேன் ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நான் இலங்கையிலிருந்து வாரேன், அதாவது நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன். அதுதான். அப்ப அஹ்மத் மின் மாலேசியாண்டா அஹ்மத் இஸ் ஃப்ரம் எங்க? மலேசியா. ரைட். அப்ப அஹ்மத் மலேசியாவை சேர்ந்தவர் என்று சொல்லுவோம். மேலும் வஹுவ முசாஃபிர் இலா மக்கத்தல் முகர்ரமா லில் உம்ரா. அவன் மக்கா உம்ராவுக்காக, உம்ரா செய்வதற்காக சங்கை மிக்க மக்காவுக்கு பயணிக்கின்றான். முகர்ரமாண்ட கருத்து என்ன? சங்கை மிக்க, கண்ணியம் பொருந்திய நகரத்துல வாரும். வஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரமா லில் உம்ரா. அவன் உம்ராவுக்காக சங்கை மிக்க மக்காவுக்கு பயணிக்கின்றான். வசல அஹ்மத் முபக்கிரன் இலல் மத்தார். அஹ்மத் நேரகாலத்தோடு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தான். வசல வந்தடைந்தான். முபக்கிரன் நேரகாலத்தோடு.
அல் மத்தாரண்டா விமான நிலையம். அப்ப வசல அஹ்மத் முபக்கிரன் இலல் மத்தார், அஹ்மத் நேர காலத்தோடு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அத்தாயிரத்து முத்தஅஹிரத்துன், விமானம் தாமதமாகியது. அல் மத்தாரண்டா விமான நிலையம், அத்தாயிரண்ட கருத்து விமானம். அப்ப அத்தாயிரத்து முத்தஅஹிரத்துன் கருத்து என்ன? விமானம் தாமதமாகியது. ذهب أحمد إلى استراحة المطار. அப்ப இஸ்திராஹத்துல் மத்தாரண்ட கருத்து என்ன? இஸ்திராஹத்துல் மத்தாரண்டா விமான நிலைய ஓய்வறை. விமான நிலைய ஓய்வறை. மண்டபம் வராது. இஸ்திராஹாண்ட கருத்து என்ன? ஓய்வறை. ஓய்வு. ஓய்வு. அதாவது அஹ்மத் விமான நிலைய ஓய்வெடுக்கின்ற அந்த இடத்துக்கு சென்றான். நாங்க ஓய்வறை என்று சொல்வோம். ஏன்னா அந்த மண்டபம் என்று வராதுங்கன்னா அந்த கொஞ்சம் இப்ப ரிலாக்ஸ் ஆகிக்கிற இடம் வண்டிக்கும் தானே, ரைட்? ரெஸ்டாக ரிலாக்ஸாக அடுத்த விமானத்துக்கு டைம் வரும் வரைக்கும் இருக்கிற இடம் வண்டிக்குது. அதுதான் நாங்க இஸ்திராஹத்துல் மத்தார் என்று சொல்றோம். பதஹப அஹ்மத் இலா இஸ்திராஹத்துல் மத்தாரண்டா அஹ்மத் விமான நிலைய ஓய்வு அறைக்கு அல்லது ஓய்வெடுக்கும் இடத்துக்கு சென்றான். வஜலச அமர்ந்தான். யங்தலிரு தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா. கொஞ்சம் பாருங்களேன். ஜலச யங்தலிரு, அது நல்லா பார்த்து வருங்க. ஜலச என்றா அமர்ந்தான் தானே. ஜலச யந்தலிரு என்றா எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான். ஜலச யந்தலிரு. அத்தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா, ஜித்தாவிலிருந்து வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான். விளங்கினா? ஜலச யங்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா, ஜித்தாவிலிருந்து வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான் என்று வரும். விளங்கினா அவளுக்கு? இது மொழிபெயர்த்த விளங்கினா? இப்ப ஜலச யந்தலிரு ரெண்டு வினைச்சொல் வந்திருக்குது. ஒன்று இறந்த கால வினைச்சொல், அடுத்த நிகழ்கால வினைச்சொல். இப்படி வரக்குள்ள நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்டா, ஜலச யந்தலிரு எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான். ஜலச யக்குலு சாப்பிட்டவனாக அமர்ந்தான். விளங்கினா? ஜலச யஷ்ரபு குடித்தவனாக அமர்ந்தான். ஜலச யக்ரஉ வாசித்தவனாக அமர்ந்தான். அப்ப ஜலச யந்தலிருண்டா எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான். எதை எதிர்பார்த்தவனாக? அத்தாயிரத்த விமானத்தை. அது சிஃபத்தாக வரதான் காதிம வருகின்ற. மின் ஜித்தா ஜித்தாவிலிருந்து, ஜித்தாவிலிருந்து வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான் என்று வரும். ஜலச யந்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா, ஜித்தாவிலிருந்து வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான். வசலத் அத்தாயிரத்து அல்லான், விமானம் தற்போது வந்தடைந்தது. அல்லான் என்ற கருத்து தற்போத, அல்லான் என்ற கருத்து தற்போது, விமானம் தற்போது வந்தடைந்தது. இர்ததா அஹ்மத் மலாபிசல் இஹ்ராம். இர்ததான கருத்து என்ன? இர்ததா அணிந்தான். அணிந்தான். லபிச ஒத்த சொல் லபிச. அப்ப அஹ்மத் இஹ்ராமுக்குரிய ஆடைகளை அணிந்தான். மல்பஸ் ஒருமை சொல்ல, மல்பஸ் என்ற ஆடை, மலாபிஸ் என்ற கருத்து ஆடைகள். இர்ததா அஹ்மத் மலாபிசல் இஹ்ராம், அஹ்மத் இஹ்ராமுக்குரிய ஆடைகளை அணிந்தான். வஅஸ்ரஅ இலா தாயிரா, இது ஒரு புதிய சொல்லனா. அஸ்ரஅ விரைந்தான், அஸ்ரஅ விரைந்தான், அஸ்ரஅ விரைந்தான். அஸ்ரஅ இலா தாயிரா விமானத்துக்கு விரைந்தான், விமானத்துக்கு விரைந்தான். ரகிப அஹ்மத் அத்தாயிரத், அஹ்மத் விமானத்தில் ஏறினான். இப்ப நான் சொன்னேன் ரகிப என்று சொல் வந்தால் நாங்க பிய போட்டுறது இல்லை என்று சொன்னேன். அதுக்கு உதாரணம் தான் நீங்க பார்க்கலாம். ரகிப அஹ்மத் அத்தாயிரத், அஹ்மத் விமானத்தில் ஏறினான். வஜலச அமர்ந்தான். பில் குர்பி மின், பில் குர்பி மின் என்றது சமீபமாக, அருகில். பில் குர்பி மின், ஓகே. கரீபன், கரீபன் என்ற அருகில் என்று சொல்றோம். அதே மாதிரி தான் பில் குர்பி மின், அதுல அது அப்படியே தான் எழுதுறத பில் குர்பி மின். உதாரணமாக அன ஜலஸ்து பில் குர்பி மினல் பைத், வீட்டுக்கு அருகில் நான் அமர்ந்தேன். உதாரணமாக பில் குர்பி மின். சரியா? வலஅத்து ஹாதல் கிதாப பில் குர்பி மினல் கம்ப்யூட்டர்,
இந்த புத்தகத்தை நான் கம்ப்யூட்டருக்கு அருகில் வைத்தேன் உதாரணமாக. அப்ப பில் குர்பி மின் என்பது அது அப்படியே தான் வரும், அதுல எந்த மாற்றமும் நாங்க செய்யறதில்லை. அது பியை எடுக்கிற மின்ன எடுக்கிற அப்படி ஒன்றும் இல்லை. பில் குர்பி மின்னண்டா அருகில் பக்கத்தில் நகரத்துல வரும். இப்போ வஜலச பில் குர்பி மினன் நாஃபிதா, நாஃபிதாண்டா விண்டோ எண்ணல். அதோட பன்மை சொல் என்ன? நாஃபிதாடு பன்மை சொல் نوافذ நவாஃபிது. என்ன சொல்? நவாஃபிது. நவாஃபிதுன்னு சொல்ற. நாஃபிதத்துன்னு கொத்த சொல்லுன்னு சொல்லுங்க பாக்கா. ஜன்னலை குறிக்கிற ஒத்த சொல்லுண்டு. ஒத்த சொல்லுன்னு சொல்லுங்க பாக்கா. நாஃபிதத்துன் என்றா ஜன்னல். شباك சுப்பாக்குன். வெரி குட். சுப்பாக்குன். சரியா? சுப்பாக்குன்னா சுப்பாக்குன். சீன் ரைட். பாவுக்கு சத்தா வச்சு சுப்பா குன். சுப்பாக்குன். சுப்பாக்குன் என்றாலும் ஜன்னல் தான். வஜலச பில் குர்பி மினன் நாஃபிதா, ஜன்னலுக்கு அருகில் அவன் அமர்ந்தான். தும்ம ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம். தும்ம ஃபதஹ பிறகு அவன் திறந்தான். ஃபதஹ என்றா திறந்தான். அல் முஸ்ஹஃப், முஸ்ஹஃப் என்றா அந்த குர்ஆன் பிரதி. முஸ்ஹஃபை திறந்தான். லியக்ரஅ அல் குர்ஆனல் கரீம், சங்கை மிக்க குர்ஆனை ஓதுவதற்காக. லியக்ரஅ ஓதுவதற்காக முஸ்ஹஃபை திறந்தான். சங்கை மிக்க குர்ஆனை ஓதுவதற்காக அந்த குர்ஆன் பிரதியை திறந்தான். விளங்கினா? முஸ்ஹஃப் என்பது அந்த கையில இப்ப கையில வச்சுக்கிற இல்லையா, இந்த பாருங்க ரைட். அதுதான் நாங்க முஸ்ஹஃப் என்று சொல்றோம். குர்ஆன் பிரதிக்கு நாங்க முஸ்ஹஃப் என்று தான் சொல்றது. சரியா? தும்ம ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம், சங்கை மிக்க குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை குர்ஆன் பிரதியை திறந்தான். அத்தாயிரத்து ததீருல் ஆன் ஃபௌக மத்தாரி ஜித்தா. சரியா? விமானம் ததீருல் ஆன் தற்போது பறக்கின்றது. விமானம் தற்போது பறக்கின்றது. தார, தார என்றா பறந்தான், பறந்தது. தாயிரத்துன் என்றா விமானம். தாயிருன் அண்டு குண்டுத்தா வராம தாயிருன் என்று வந்தால் பறவை. சரியா? மத்தாரண்டா விமான நிலையம். அதெல்லாம் மாற்றி கொள்ளப்படாது. அப்ப தார யதீரு தத்தீரு பெண்பால வந்திக்கிறேன்டா விமானத்துல விமானம் என்ற சொல் பெண்பால் சொல்லனா. குண்டுத்தா வந்திக்கிற இல்லையா? அப்ப அத்தாயிரத்து தத்தீருல் ஆன் ஃபௌக மத்தாரி ஜித்தா, தற்போது விமானம் ஜித்தா விமான நிலையத்திற்கு மேலால் பறக்கின்றது. ஃபௌக மத்தாரி ஜித்தா. தும்ம பிறகு தஹ்பிது தரை இறங்குகிறது. தஹ்பிது என்றா தரை இறங்குகிறது. ஹபத்த, ஹபத்த அதுல இறந்த கால வினை சொல்ல. ஹபத்த நகர்த்தன்னா தரை இறங்கியது. ஹபத்த. சும்ம தஹ்பிது அது பிறகு அது தரை இறங்குகிறது. பிசலாம், பிசலாம் நகர்த்தன்னா பிசலாம் அமைதியாக அமைதியாக. அதாவது எவ்விதமான தங்கு தடையுமின்றி ஏன்னா அமைதியாக சாந்தமாக தரையிறங்குகிறது. பாதுகாப்பாக அல்லது பாதுகாப்பாக என்று சொல்லுவோம். மேலும் விளங்கினா? பிரச்சனைகள் ஏதும் இல்லாம தரையிறங்குற அதுதான் தும்ம தஹ்பித்து பிசலாம் என்று சொல்ற. அப்ப பாதுகாப்பாக தரை இறங்குகிறது என்று வரும். யன்சிலு அஹ்மத் மினத்தாயிரத்தி, அஹ்மத் விமானத்திலிருந்து இறங்கினான், இறங்குகிறான். சரியா? இறங்கினான் அல்ல, இறங்குகிறான். விமானத்திலிருந்து அஹ்மத் இறங்குகிறான். சும்ம யஹ்மிலு ஹகீபத்தஹு, பிறகு அவனுடைய பையை சுமக்கிறான். பிறகு அவனுடைய பையை சுமக்கிறான். வயுஸ்ரிஉ இலா சாலத்தில் மத்தார், அவன் விமான நிலைய மண்டபத்திற்கு விரைகிறான். இங்கதான் சாலாண்ட கருத்து என்ன? சாலாண்டா மண்டபம், ஹோல். அப்ப வயுஸ்ரிஉ அவன் விரைகிறான். மேல அஸ்ரா என்று பார்த்தோம். அட வினைச்சொல் நிகழ்கால வினைச்சொல் முலாரி யுஸ்ரிஉ என்று வரும். விரைகிறான். அஸ்ரா ஆண்டா விரைந்தான். யுஸ்ரிஉ விரைகிறான். இலா சாலத்தில் மத்தார், விமான நிலைய மண்டபத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? விரைகிறான் என்று வரும். ஓகே, விளங்கினா பாடம்? திருப்ப நீங்க பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க.
أحمد من ماليزيا وهو مسافر إلى مكة المكرمة للعمرة. وصل أحمد مبكرا إلى المطار. الطائرة متأخرة. ذهب أحمد إلى استراحة المطار الذي إلى استراحة المطار وجلس ينتظر الطائرة القادمة من جدة. وصلت الطائرة الآن. ارتدى أحمد ملابس الإحرام وأسرع إلى الطائرة. ركب أحمد الطائرة وجلس بالقرب من النافذة ثم فتح المصحف ليقرأ القرآن الكريم. الطائرة تطير الآن فوق مطار جدة ثم تهبط بسلام. بسلام பாதுகாப்பாக என்ற கருத்தில் எழுதிக்கொள்ளுங்க. ينزل أحمد من الطائرة ثم يحمل حقيبته ويسرع إلى صالة المطار. ஓகே, பாத்தத்தில் ஏதும் டவுட் இருக்கிறா உங்களுக்கு? இல்ல சார். ம், இல்லையா? இல்ல. இல்லையாண்ணா? ஹைர், ஓகே. அப்போ டவுட் இல்லை. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே உள்ள பயிற்சிகளை அடுத்த வகுப்புக்கு வரக்குள்ள செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அடுத்த வகுப்புல. சரியா? ஓகே. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.